நற்கிரியைகளில் உக்ரானத்துவம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:14-15-16. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு அப்போஸ்தலன் தன் நிருபத்தில் கூறுவது 100% உண்மையாகும். பனியின் குளிரில் நடுங்கி திருவரும் கிடந்த ஏழை மனிதனிடம் இன்று இரவு உனக்கு கம்பளி போர்வை தருகிறேன் என்று செல்வந்தன் கூறி சென்றான். சென்றவன் சொன்னதை மறந்து போனான். காலையில் நினைவு வர ஏழை மனிதனிடம் சென்றான். அங்கே அவன் மரித்து கிடந்தான். அவன் விரலினால் தரையில் இப்படி எழுதி மாண்டு போனான். குளிரை தாங்கும் மனநிலையை மாற்றி கம்பளி போர்வை தருவேன் என்ற வார்த்தையை நம்பியதால் என் உடல் குளிரை தாங்காது மாழ்கிறது என்று எழுதியிருந்தான். 1000 வெற்று வார்த்தைகளை விட ஒரு நற்செயல் 1000 கிலோ பசும்பொன்னுக்கு நிகரானது. பசியில் கிடக்கும் வறியவருக்கு நீண்ட ஜெபமோ ஆறுதலான வார்த்தையோ தேவை கிடையாது. அவரது சரீர பசியை போக்கும் உணவு தேவை. ஆகவே உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்றனர் நமது சான்றோர். மலை பிரசங்கத்தில் கிறிஸ்து நம்மை உலகிற்கு ஒளி என்கிறார். உங்கள் நற்கிரியைகளை இந்த உலகு கண்டு பரமபிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிறார். இன்று பிதாவை மகிமைப்படுத்த தான் மட்டும் ஒளிவிற்று வாழ பலரை இருளுக்குள் தள்ளி கொலை, களவு, வஞ்சகம், பறித்து கொள்ளும் இழிநிலையிலிருந்து நாம் மனமாற்றம் அடைவதை இயேசுநாதர் விரும்புகிறார். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.